இந்தியாவில் இயங்கும் இணையதளங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக உள்ளது என்ற கேள்வியை எழுப்புகிறது அண்மைகால நிகழ்வுகள். இந்திய இணையதளங்களை குறிவைத்து செயலிழக்கச் செய்யும் நடவடிக்கை நாளுக்கு நாளாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 1808 இணையதளங்களும், ஜூலையில் 2858 இணையதளங்களும், ஆகஸ்ட் மாதத்தில் 4191 இணையதளங்களும் தாக்கப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஜெயா தொலைக்காட்சி இணையதளம், அதிமுக இணையதளம் உள்ளிட்ட இணையதளங்களோடு இந்திய அரசின் ஒரு சில முக்கிய இணையதளங்களும் இப்படி செயலிழக்கச் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மே மாதத்தில் இந்திய அமைச்சரவை இணையதளங்களுக்கான கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை வடிவமைத்துள்ள நிலையில் கடந்த 3 மாதங்களாக இணையதளங்கள் தாக்கப்படுவது அதிகரித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்கு அண்மையில் இலக்காகியுள்ளது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் இணையதளம். இந்தியாவில் இயங்கும் இணையதளத்தை செயலிழக்கச் செய்யும் சைபர் குற்றவாளிகள் தாங்கள் பாகிஸ்தானில் இருந்து செயல்படுவதாக அறிவித்துவிட்டு செயல்படுவது மேலும் ஆச்சரியமான உண்மை. கபீஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.